பிரதமர் அவர்களே, நீங்கள் இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே? முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் ஆல் இந்திய புரோக்கர் தானே என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். புரோக்கர் என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஒரு வீட்டு தரகர் வருவார், வீட்டு உரிமையாளர்கிட்ட வந்து எனக்கு வீடு பார்த்து கொடுத்த அந்த தரகருக்காரே அவர் என்ன சொல்லுவார்? வீடு அருமையான வீடு, நல்ல கிழக்கு பார்த்த வாசல், நல்ல மரங்கள்லாம் இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும், தண்ணி பிரச்சனை கிடையாது, எந்த இது கிடையாது, வீட்டுக்காரர் ஒரு தொல்லையும் பண்ண மாட்டார், மாதமானால் நீங்கள் 5-10 தேதிக்குள்ளே வாடகை கொடுத்தா போதும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல வீடு, பக்கத்திலேயே 1 கிலோமீட்டரில் மருத்துவமனை, பக்கத்திலேயே திரையரங்கு, இப்படி தான் பேசி வீட்டை நமக்கு கொடுப்பார். வீட்டுக்கார்ட்ட என்ன பேசுவார்? ஆள் சன்னி இன்னி போடாது, சலம்பாது, பொண்டாட்டி 2 பிள்ளைங்க தான், வயசானவங்க யாருங்களா பிக்கல் படுங்க இருக்காது. அதனால் டான் 5ஆம் தேதியான சம்பளத்தை வாடகையை கொடுத்துருவாப்புல, நீங்கள் அவர் கொடுங்க வாடகையை அப்படின்னொன்னே வாடகைக்கு வீடை அவர் கொடுப்பார். இந்த வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைக்கு போகிற நமக்கும் இடையில் பேசி விடுற ஒருத்தர் வீட்டு புரோக்கர். வெளிநாட்டில் போய் என் நாட்டுக்கு தொழில் தொடங்க வாங்க, என் நாட்டுக்கு முதலீடு வாங்க, இங்கே நிறைய நிலம் இருக்குது பறித்து தரேன், நிறைய மின்சாரம் அவங்க தடை இல்லாமல் தரேன், உற்பத்தி செய்கிற பொருளை வேகமாக எடுத்துகிட்டு போகிற 4 வழி 8 வழி சாலை போட்டு தரோம், நிலத்தடி நீரை எவ்வளவுனாலும் நீங்கள் உறிஞ்சிக்கிறீங்க, மனித ஆற்றல் நிறையா இருக்குது, அவன் உழைப்பை சுரண்டி நீங்கள் உற்பத்தி பெருக்கி லாபத்தை எடுத்துகிட்டு போங்க, என் நாட்டுக்கு வாங்க, என் நாட்டுக்கு வாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான் எல்லா நாட்டுக்கும் போய் என் நாட்டுக்கு வா, என் நாட்டுக்கு வான்னு கூப்பிட்றவர் வீட்டு புரோக்கர் இல்லை, நாட்டு புரோக்கர். அவன் வீட்டு புரோக்கர், இவர் நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல்.